வணக்கம். இன்னைக்கு விடுகதை தான். தொப்புன்னு விழுந்தது மாம்பழம், பார்த்தது 2 பேர், எடுத்தது 5 பேர், மென்றது 32 பேர், ருசித்தது ஒருவர். இவர்கள் யார் என்று யோசிச்சு வைங்க. அதுக்குள்ளார மாயபஜாருங்கிற படத்தை பத்தி பார்க்கலாம். 1957 மார்ச் 27ல வெளிவந்த படம் தான் மாயாபஜார். தமிழ் தெலுங்கு 2 மொழிகள்லையும் எடுக்கப்பட்ட படம். கேவி ரெட்டி தான் இயக்கம் செஞ்சிருக்காரு, நாகி ரெட்டி தயாரிச்சிருக்காரு. மியூசிக் கண்டசாலா. அவரே நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. இதுல மகாபாரத கதையை மையமாகவும் நாட்டுப்புற கதையை மையமாக வச்சும் இந்த கதையை எடுத்திருக்காங்க. இதுல மாயஜல காட்சிகள், அவர்களோட நடனம் எல்லாமே பிரமிப்பா இருக்கு. கண்ணாடியில தொலைக்காட்சி மாதிரி பார்க்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். சாவித்திரி அம்மா, ரங்காராவ்லாம் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமாகவே இந்த படத்தை நல்லா பார்க்கலாம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் நமக்கு ரொம்ப மகிழ்வை தரக்கூடிய பாடலா இருக்கு. அந்த பாடலை திருச்சி லோகநாதன் பாடியிருக்கார். அதுல வரக்கூடிய சிரிப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் சிலிப்பூட்டக்கூடிய சிரிப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆகா இன்ப நிலாவினிலே அப்படிங்கிற பாடல்ல ஜெமினி சாவித்திரி அம்மாவும் படகோட்டிட்டு போற மாதிரியான அந்த பாட்டு ரொம்ப ரம்யமா இருக்கும் அந்த நில ஒளியில. அதுல இன்னும் 2 ஜோடியும் போற மாதிரி காட்சியை ரொம்ப புதுமையா அமைச்சிருப்பாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் நிலவு காட்சியில வர மாதிரியே இருக்கும். ஒரு டும் டும் கல்யாணம் என் கல்யாணம்னு சாவித்திரி அம்மா துடுக்கோட குறும்புத்தனத்தோட ஆடி பாடி நடிக்கிறதுலாம் அழகா இருக்கு. அதுக்கப்புறம் தங்கவேலு சாருக்கும் ஒரு பாட்டை அமைச்சிருப்பாங்க நடனத்தோட. தங்கமே ஞான தங்கமேன்னு சொல்லி பாடுறதெல்லாம் அழகா இருக்கும். கடோத்கஜனுக்கும் அபிமன்யுக்குமான இடையிலான கதை தான். நீங்க ஒரு முறை பாருங்க. கம்ப்யூட்டர் நுணுக்கம்லாம் வராத காலத்திலே எவ்வளவு நுணுக்கமா நல்ல படம் எடுத்திருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஒப்பனை கலைகள், அவங்களுடைய ட்ரெஸ் அமைப்பு, நகை அமைப்பெல்லாம் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. இப்ப விடுகதைக்கு பதில பார்க்கலாம். மாம்பழம் தொப்புன்னு விழுது, பார்த்தது 2 பேர்னா கண்கள், எடுத்தது 5 பேர் அப்படின்னா விரல்கள், தின்றது 32 பேர்னா 32 பற்கள், ருசித்தது ஒருத்தர் அப்படின்னா நாக்கு. நன்றி, மகிழ்ச்சி.